எஸ்தர் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால். தேவனுடைய பிள்ளைகளே, நான் செத்தாலும் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு துணிகரமா ராஜாவினுடைய கட்டளையை மீறி அவள் உள்ளே நுழைந்தாள். கர்த்தர் மொத்த யூத ஜனங்களையும் அழிவில் நின்று பாதுகாத்தார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? சோ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர் சேவகர் போல, ஒரு சேவகர் மாதிரி, ஒரு சோல்ஜியர்ஸ் மாதிரி நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு காரியம் நம்ம மேல ஒரு கடமை இருக்கிறது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நமக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமையை தவறும் போது, அப்படி என்றால் தேசத்துல அழிவு வராதபடி வேலையடைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நம்ம மேல உண்டு. நம்ம எத்தனை பேர் அந்த கடமையை செய்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சா ரொம்பவே வேதனையா இருக்குல்ல? நம்ம நிறைய டைம்ல நம்முடைய சுய காரியமே அதிகமாக்கி கொண்டிருக்கு. நம்முடைய செல்ஃப் ஒர்க் தான் பயங்கரமா இருக்கு. நம்ம பிரச்சனைக்கே நமக்கு இன்னும் முடிவு வரலையே, இப்ப அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, தேசத்துக்காகவா ஜெபிக்கிறது? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எரேமியா 5:1, நியாயம் செய்கிற ஒரு மனுஷனும் இல்லை, சத்தியத்தை தேடுகிற ஒரு மனுஷனுமே இல்லை. இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன், நியாயம் செய்கிறதுக்கு யாருமே இல்ல, சத்தியத்தை தேடுகிறதுக்கு யாருமே இல்லை. எதுலையுமே நீதியும் நியாயம் செய்கிறதுக்கு எந்த மனுஷன் கிடையாதான். சத்தியம் என்றால் தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை தேடுகிறதுக்கு, சத்தியமாகிய வார்த்தையை தேடுகிறதுக்கு எந்த மனுஷனும் கிடையாது.